ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 112. மகா தேஜஸ்விகளான அந்த சகோதரர்கள் இப்படி ரொம்ப பிரீத்தியோட ஒத்தர் பேசிட்டு இருக்கிறத கேட்டு அங்கிருந்த மகரிஷிகள் எல்லாம் மயிர்கூச்சல் அடைந்து ஆச்சரியப்பட்டு போறா. மறைந்து நின்று கொண்டு ராஜ ரிஷிகளும் தேவ ரிஷிகளும் சித்தர்களும் கந்தர்வர்களும் அவளை பார்த்து தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுல சூரர்களும் தர்மத்தை அறிந்தவர்களுமான இந்த ராஜபுத்திரர்கள் யாருடைய குமாரர்களோ அவர்தான் உண்மையில் புண்ணியாத்மா. இவர்களுடைய சம்பாஷணையை இன்னும் கேட்கணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவள்லாம் பேசுகிறார். பிறகு ரிஷிகள் ராவணவதம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோருமாக ஒன்று சேர்ந்து பரதனை பார்த்து, குழந்தை, உத்தம குலத்தில் பிறந்தவனே, மகா புத்திமானே, சுத்தமான நடத்தை உள்ளவனே, எல்லையற்ற கீர்த்திசாலியே, உங்க அப்பாக்கு சௌக்கியம் கிடைக்கணும்னு உனக்கு எண்ணம் இருந்தா ராமன் சொன்னத கேளு. கைகேயி இடத்துல கடன் வச்சுக்காம இருந்ததாலத்தான் தசரதர் சொர்க்கத்தை அடைஞ்சார். அப்படியே ராமனும் தசரதரிடம் கடன் வைத்துக் கொள்ள கூடாது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவாவா இடத்துக்கு போயிட்டா. அந்த வார்த்தைய கேட்டு ராமனும் சந்தோஷப்பட்டு அவளுக்கு தகுந்தபடி பூஜித்தார். தன்னோட பிரார்த்தனை எந்த வழியிலும் நடக்கல அப்படின்னு பரதன் தேகம் நடுங்கி வார்த்தை குளற கைகூப்பிண்டு, அண்ணா, ராஜ்ய பாலன தர்மத்தையும் நமது வம்சத்தில் இதுவரையில் நடந்து வந்த ஆச்சாரத்தையும் நன்றாக ஆலோசித்து என் பிரார்த்தனையை நீங்க அங்கீகரிக்கணும். இந்த பெரிய ராஜ்யத்தை நான் ஒருவனா எப்படி ஆள முடியும்? தங்களிடத்தில் பிரீதி வைத்திருக்கும் ஜனங்களை சந்தோஷப்படுத்தவும் முடியாது. பயிரிடுகின்றவர்கள் மழையை பிரார்த்திப்பது போல நமது பந்துக்களும் சைன்யங்களும் மித்திரர்களும் உங்களைத்தான் விரும்புறா. இந்த ராஜ்யத்தை ஏத்துண்டு நிலைநிறுத்தணும். இந்த லோகத்தை ஆள்றது உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லையே அப்படின்னு சொல்றார். தன் புத்திக்கும் சக்திக்கும் எட்டினவரை உபாயங்களை பண்ணி எதுவும் பலிக்காததை பார்த்துட்டு பரதன் வேறு கதி இல்லாம ராமனையே சரணமாக அடைந்து அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கி பிரார்த்திக்கிறார். ராமனை சரணாகதி பண்ணிட்டா அது வீண் போகுமா? ஆனா அதுக்கு முன்ன தேவதைகள் தன்னை சரணாகதி செய்ததற்கு பிரயோஜனமாக ராவணவதம் செஞ்சு ஆகணுமே. அதற்கு அனுகூலமாக பித்ருவாக்கிய பரிபாலனம் என்ற ஒரு காரணத்தால வனவாசமும் அதோடு சேர்ந்தது. அதனால முதல்ல தேவகாரியம் முடிஞ்சவுடன் பரதன் செய்த சரணாகதிக்கு பயனை கொடுக்கணும். ஆனால் பரதன் அதுவரைக்கும் பொறுத்துக்க மாட்டான். அவனை சமாதானம் பண்ணணும். அதனால அவனை மடியில ராமன் உட்கார வச்சுக்கிறார். ராமனுடைய திவ்ய தேகம் தன்மேல் பட்டவுடன் பரதனுக்கு சகல சிரமமும் சகல துக்கமும் போயிடுத்து. நீருண்ட மேகம் போல கருத்த திருமேனியோடும் தாமரை இதழ்கள் போன்ற திருக்கண்களோடும் கொண்ட அன்னங்களின் குரலை போல் இனிமையாக பேசினார். ராமன் சொல்றார், குழந்தை பரதா, இந்த மாதிரியான நல்ல புத்திக்கு சுபாவமாகவே ஏற்பட்டு பெரியோர்களின் உபதேசத்தால் உறுதியா இருக்கு. இந்த பூமண்டலத்தை ஆளும் திறமை உனக்கு இருக்கு. மந்திரி பிரதானி மித்ரன் புத்திமான் இவர்களோடும் எல்லா காரியங்களையும் நன்னா ஆலோசனை பண்ணி செய்யி அப்படின்னு சொல்றார். தானும் தேவர்ஷி கணங்களும் எத்தனை சொன்னாலும் தன்னை மறுபடியும் அயோத்திக்கு அழைச்சுண்டு போகணுங்கிற பிடிவாதத்தை பரதன் விடுறதாகவே தோணலைங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த நினைவை வேரோட அழிக்கணும் அப்படின்னு ராமன் நினைக்கிறார். சந்திரனுடைய காந்தி அவனை விட்டு விலகினாலும் விலகும். ஹிமாலயத்தின் பனி அதை விட்டு போனாலும் போகும். சமுத்திரம் கரை புரண்டாலும் புரளும். நான் என் பிதாவிடத்தில் செய்த பிரதிஜையை தவறவே மாட்டேன். உன் தாய் உன்னிடத்தில் வைத்த பிரியத்தாலோ அல்லது உன்னை வைத்து கொண்டு தானே ராஜ்யத்தை ஆளணும் அப்படிங்கிற ஆசையாலோ இந்த காரியத்தை பண்ணிட்டா. நீ அத மனசுல வச்சுக்க கூடாது. மாதாவுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை எல்லாவற்றையும் அவளுக்கு நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ராமன் கட்டளையிட்டார். சூரியனை போல ஜொலிக்கும் ராமன் செய்த பிரதிஜையை மாற்ற முடியுமா?
பூர்ண சந்திரனை போன்ற பார்வையுடைய அவரே பல பிராணிகளாலும் பூஜிக்கத் தகுந்தவர். ராஜ்யத்தை க்ஷேமமாக ஆளக்கூடியவர் அவர்தான். இதை தெரிஞ்சின்ற பரதன் தனக்கும் ராமனுக்கும் எப்பொழுதும் ஹிதத்தையே விரும்பும் வசிஷ்ட மகரிஷியின் கட்டளையை அனுசரித்து ராமனை பார்த்து, அண்ணா, தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட இந்த மரவடிகளில் தங்களுடைய பொன் அடிகளை சாற்ற வேண்டும். இவை சகல லோகங்களுக்கும் மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியவை என்று சொல்லி பிரார்த்தனை பண்றார். அப்போ ராகவன் தான் செய்த பிரதிஜையையும் பரதன் செய்த சரணாகதியையும் பூர்த்தி செய்ய நினைத்து அப்படியே அந்த பாதுகைகளில் தன் திருவடிகளை வைத்து அவைகளை பரதனுக்கு கொடுத்தார். ஏன் இப்படி பாதுகையை கொடுத்தார் அப்படின்னா, பரம குருக்கள் தங்களுடைய திருவடிகளை உத்தம சிஷ்யர்களோட தலையில வச்சு அனுகிரகம் பண்றது சம்பிரதாயம். தங்களுடைய ஞானம் சக்தி எல்லாம் அவர்களுக்கும் நன்கு அது கிடைக்கும். இதற்கு திருவடி தீட்சை அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற பாதுகைகளை பூஜையில் வைப்பதும் அவைகளை கழுவின தீர்த்தத்தை புரோட்சித்துக் கொள்வதும் பெரியோர்களுடைய ஆச்சாரமா இருக்கு. மகாபலியின் தலையில மகாவிஷ்ணு தன் திருவடியை வச்சதுக்கு இதுதான் காரணம். இதுவே அந்த ரகசியம். அந்த ராஜகுமாரன் அவைகளுக்கு பிரதட்சணம் பண்ணி இந்த 14 வருஷங்கள் வரையில் ஜடை மரவுரி மான்தோல் முதலிய தபஸ்வி வேஷத்தை தரித்து கொண்டு பழங்களையும் கிழங்குகளையும் வேர்களையும் உண்டு நகரத்திற்கு வெளியில் இருந்து தங்களுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டு இருப்பேன். ராஜ்யாதிகாரம் யாவற்றையும் தங்களுடைய திருவடிகளில் ஒப்படைப்பேன். 14 வருஷங்கள் முடிந்து 15வது வருஷம் 1வது நாளில் தங்களை நான் தரிசிக்காவிட்டால் நெருப்பில் விழுந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோரமான பிரதிஜையும் பண்றார். அதை கேட்ட ராமன் சரி அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லி பரதனையும் சத்ருக்னனையும் பிரியத்தோடு தழுவி, பரதா, உன் தாயான கைகேயியை ஜாக்கிரதையா காப்பாத்து, அவளிடத்துல கோச்சுக்காத, என் மேலும் சீதை மேலும் ஆணை அப்படின்னு சொல்லி கண்களில் நீர் தழும்ப அவளுக்கு விடை கொடுத்து அனுப்புறார். பரதன் அந்த பாதுகைகளை நன்னா அலங்காரம் பண்ணி பூஜித்து ராமனை பிரதட்சண நமஸ்காரம் செய்து மரவடிகளை பட்டத்து யானையின் தலையிலே வைக்கிறார். தன் தர்மத்தை அனுஷ்டிப்பதில் ஹிமாலயத்தை போல் அசையாத ராமன் ரிஷிகளையும் பிராமணர்களையும் மந்திரிகளையும் பிரதானிகளையும் மற்ற ஜனங்களையும் பரத சத்ருக்களர்களையும் தகுந்தபடி மரியாதை செய்து அனுப்பினார். ராஜஸ்திரீகள் கண்களிலே நீர் பெருக துக்கத்தால் பேச முடியாம அவர்களிடத்தில் சொல்லிக்கொள்ளக்கூட முடியவில்லை. ரகுநாதனும் அவர்கள் அனைவரையும் கிரமப்படி நமஸ்கரித்து துக்கம் தாங்காமல் அழுது கொண்டே பர்ணசாலைக்குள்ளே போனார் அப்படின்னு சொல்லி இந்த 112வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதைத் தொடர்ந்து 113வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.